ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷீஷாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 30 நாட்களுக்கு சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்தினால் என்ன ஆகும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உணவு என்று வரும்போது நம் அனைவருமே ஒவ்வொரு விதமான உணவிற்கு அடிமையாக இருப்போம். உதாரணமாக சிலருக்கு புளிப்பான உணவுகள் பிடிக்கும், இன்னும் சிலருக்கு இனிப்பான உணவுகளை அதிகம் விரும்பி சாப்பிடுவார்கள். ஆனால் இதில் இனிப்பான உணவுகளை பற்றி பேசும்போது அதில் சேர்க்கப்படும் சர்க்கரையை பற்றி கட்டாயமாக அனைவரும் ஒரு விஷயத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சர்க்கரை வெறும் இனிப்பை தருபவை மட்டுமல்ல, ஒருவரை அடிமையாக்கக்கூடிய மோசமான பொருளும் கூட. அதோடு சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையை ஒருவர் அதிகமாக நுகர்ந்தால் இது இன்சுலின் எதிர்ப்பு அபாயத்தை அதிகரிக்கும். டைப் 2 சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் அறிவாற்றல் செயல்பாடு போன்றவற்றின் அபாயத்தையும் அதிகரிக்கும். எனவே உணவில் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை சேர்க்காமல் இருப்பதுதான் நல்ல யோசனை. அதிகமாக சர்க்கரையை சாப்பிடும்போது அது உடனடியாக ஒருவரது ஆவலை அதிகரிக்கும் மற்றும் மனநிலை மாற்றங்களுக்கும் வழிவகுக்கும். மேலும் இதை சாப்பிடும்போது மூளையின் டோபமைன் அதிகமாக வெளியிட செய்து மனநிலை பாதிக்கும். அதோடு இது இரத்த சர்க்கரையின் அளவை சட்டென மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு வியர்வை மற்றும் எரிச்சலூட்டும் மனநிலை போன்றவற்றிற்கும் வழிவகுக்கும். சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்தும் போது நமது உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை காண்போம். சர்க்கரை உணவுகளை உண்பதால் ஊட்டச்சத்துள்ள உணவுகளின் மீதான ஆவல் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் சர்க்கரை நிறைந்த உணவுகளை தவிர்க்கும் போது ஆரோக்கியமான கொழுப்புகள், புரோட்டீன் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிரம்புவதற்கான உடலில் அதிக இடம் கிடைக்கும். இதனால் உடல் ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். சர்க்கரை உணவுகளுக்கு குட் பை சொல்லி சில நாட்களுக்கு பின் கொஞ்சம் கொஞ்சமாக நன்றாக உணர ஆரம்பிக்கலாம். உடலின் சர்க்கரை போதை அளவை பொறுத்து வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு அறிகுறிகளை அனுபவிக்கக்கூடும். முதலில் சர்க்கரை முற்றிலுமாக தவிர்க்கும் போது தலைவலி மற்றும் குறைவான ஆற்றல் அளவுகள் போன்ற அறிகுறிகளை சந்திக்கக்கூடும். சில சந்தர்ப்பங்களில் இதற்கு நேர்மறையாகவும் சந்திக்கலாம். மேலும் பசியையும் தாகத்தையும் கூட அதிகம் உணரக்கூடும். எனவே அடிக்கடி நீர் குடித்து உடலை நீரேற்றுவதன் மூலம் பசியை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். 1 மாதமாக சர்க்கரையை உணவில் சேர்க்காமல் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆரோக்கியமான உடலை பராமரிக்கலாம். அதிலும் ஒருவரால் 1 மாதம் காலம் சர்க்கரை சாப்பிடாமல் இருக்க முடிந்தால் உடலுக்குள் நல்ல விஷயங்கள் நடைபெற தொடங்கும். முக்கியமாக இனிப்பான உணவுகளின் மீதுள்ள விருப்பம் மறைந்துவிடும். மேலும் ஆரோக்கியமான நன்மைகளை அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். 1 மாத காலத்திற்கு சர்க்கரை சாப்பிடாமல் இருப்பதால் பெரும் நன்மைகளை இப்போது நாம் காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் உடல் எடை குறைக்க. சர்க்கரையை முற்றிலும் தவிர்க்கும் போது சர்க்கரை வடிவில் உள்ள கலோரிகள் உடலில் சேர்வது தடுக்கப்படும் மற்றும் முழுமையான ஆரோக்கிய உணவுகளால் விரைவில் வயிறு நிரப்பப்படும். இது உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க பெரிதும் உதவியாக இருக்கும். செகண்ட் ஒன் நல்ல கொழுப்பு சேரும். சர்க்கரை தவிர்ப்பது என்பது குறைந்த கலோரிகளையும் உடல் எடையையும் குறைக்கிறது. அதாவது உடலின் நல்ல கொழுப்புகள் சிறப்பான அளவில் நிறைந்துள்ளதை உறுதியாக்கும். தேர்ட் ஒன் ஊட்டச்சத்துக்கள். என்னதான் ஆரோக்கியமான உடல் எடை இருந்தாலும் சர்க்கரை முழுமையாக தவிர்ப்பதால் உடலில் ஊட்டச்சத்துக்கள் சிறப்பான அளவில் இருக்கும். இதனால் இரத்த சர்க்கரை அளவு சீராக இருக்கும். ஏனெனில் உடலை பழுது பார்க்கவும் பாதுகாக்கவும் போதுமான அளவு ஊட்டச்சத்துக்கள் உடலில் இருக்க வேண்டியது அவசியம். ஃபோர்த் ஒன் இதய ஆரோக்கியம். பொதுவாக சர்க்கரையை உணவில் அளவுக்கு அதிகமாக சேர்க்கும்போது இதயத்தை கட்டுப்படுத்தும் இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகள் சேதமடையும். அதுவே சர்க்கரையை முற்றிலும் தவிர்ப்பதால் இதய நோயின் அபாயம் குறைவாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன் பற்கள் ஆரோக்கியம். பல் சிதைவு அல்லது பல் சொத்தைகளுக்கு முக்கிய காரணமே சர்க்கரை தான். இந்த சர்க்கரை நுகர்வை குறைக்கும் போது அல்லது தவிர்க்கும் போது பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே சர்க்கரையை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.